ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஃபீடிங் கவுன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்குது, பட் ஜிப் இருக்கிறதே தெரியல. மோஸ்ட்டாக இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்விசிபிள் ஜிப் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த கவுன்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இன்ஸ்டாலே நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். இது நார்மலாக வந்து நைட்டிக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் வந்து நான் இப்போ போட்டிருக்கிறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கலம்கரி பிரிண்ட் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். உங்களுக்கு ஃபிட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷேப்பாலாம் வந்து பார்க்க முடியாது. ஆக்சுவலாக இது வந்து மெயினாக வந்து நைட்டி மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணணும். கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரியும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். சப்போஸ் இன்கேஸ் வந்து இதை ஃபீடிங் மாமோ இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க பட்சத்தில் நமக்கு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லூஸ் இருக்குது. நம்ம அந்த பேபி பம்ப்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து அது நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது. இதோட மெட்டீரியலுமே வந்து ப்ரீத்தபிள் மெட்டீரியல் தான், காட்டன் தான். ஸோ இந்த பிரிண்ட்டுமே கொஞ்சம் வந்து யூஷுவல் பிரிண்ட்டை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவேன். எனக்கு இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது குர்த்தியா இல்லைனா ஃபீடிங் கவுனான்ற மாதிரி ஒரு ஃபீலும் வந்துச்சு, இந்த பிரிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸ்லீவ் வந்து நமக்கு 3/4 வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நெக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. பேக் சைடு வந்து ஃபுல்லாக கவர்டாக தான் இருக்குது. நான் வந்து எல்லா வீடியோவுமே வந்து நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி நான் வியர் பண்ண வீடியோவும் சைமல்டேனியஸாக உங்களுக்கு சைடில் வந்து ப்ளே பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்குது. ஸோ இங்கேயும் ஜிப் இருக்குது, இங்கேயும் ஜிப் இருக்குது. இது ஆக்சுவலாக இன்விசிபிள் ஜிப்புன்றனால நம்ம யூஸ்வலாக நார்மலாக நைட்டி போடுற மாதிரி கூட போட்டுக்கலாம். நம்ம ஃபீட் பண்ணுற டைமில் மட்டும் இதை ஓப்பன் பண்ணி ஃபீட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃபீடிங் நைட்டிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். தயவு செஞ்சு தெரியாமல் யாரும் டைட்டாக வாங்கிடாதீங்க. ஏன்னா நம்ம குழந்தை வந்து டக்குன்னு அழும்போது திரும்பும் போது இல்லை ஃபீட் பண்ணும்போது நம்ம டப்புன்னு திரும்புகிற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். ஏன்னா நானுமே வந்து 2 குழந்தைங்களுக்கு தாய் தான், அதனால் எனக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரியே வாங்குங்க. அப்போ தான் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். ஸோ இப்போ மோஸ்ட்டாக பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நீங்கள் நார்மல் உங்கள் என்ன ஆக்சுவல் குர்த்தி சைஸோ நீங்கள் அதுவே ஆர்டர் பண்ணலாம். இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ப்ளீட்டிங் வச்சுருக்கிறதுனால நமக்கு நல்லா அது லூஸ் கொடுக்கும். இப்போ நார்மலாக நம்ம நைட்டினா ஸ்ட்ரெயிட் கட்டில் இருக்கும், நமக்கு வந்து அது லூஸாக இருக்காது. பட் இந்த மாதிரி கவுன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து நமக்கு ப்ளீட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டியாக. அதனால நமக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் அது நல்லா பஃப்னு வருதுன்ட்டு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு சுடிதார் மாதிரி தான் இருக்கும். ஈவன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே இதை வியர் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம லெகின்ஸ் போட்டுட்டு தாராளமாக எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். கடைக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது நியர்பை பிளேசஸாக இருக்கட்டும். ஏன்னா இதுங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீடிங் கவுன் தெரியாது. அதுவும் நீங்கள் ஷால்லாம் போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா குர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. ஃபீடிங் கவுனா அப்படின்னு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லலாம் வந்து ஜிப் வந்து கொஞ்சம் விசிபிளாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். என்னடா இதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம வந்து ஃபீட் பண்ணுவோம், ஃபீடிங் மாம் கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிப்பு வந்து இன்விசிபிளாக தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு கிட்டேயே காமிக்கிறேன் பாருங்கள், இன்விசிபிள் ஜிப் தான். எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள் ஓப்பன். தாராளமாக கம்ஃபர்டபுளாக. சில இடத்துல வந்து குட்டியாக இருக்கும்ல, சில வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக இப்போ நம்ம வந்து நான்லாம் ஃபீடிங் மாம் கிடையாது, பட் நான் கூட வந்து இதை வியர் பண்ணலாம். இதை பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக கவுன் மாதிரி தானே இருக்குது, மேக்ஸீஸ் மாதிரி தானே இருக்குது. இதுவுமே நமக்கு ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4. இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த சமோசா பேட்டர்ன் மாதிரி லேஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு வந்து குட்டியாக பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா எனக்கு சேம் கலர் சேம் பேட்டர்னில் ஒரு குர்த்தி வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும், டாப் டு பாட்டம் வரைக்குமே இருக்கும் அதோட ஹைட்டு. கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே அதை போட்டு அடின்னு அடிச்சிட்டேன். இன்ன வரைக்கும் அதுக்கு இல்லை, இன்னும் கூட இருக்குது. நிறைய தடவை நீங்கள் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா. ஸோ இதை எனக்கு பார்க்கும்போது அதே மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே வந்து ஆர்டர் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் லூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து 38னா 40 ஆர்டர் பண்ணலாம், 40னா 42 ஆர்டர் பண்ணலாம். அது வந்து இன்னும் லூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சும்மா பளிச்சுன்னு இருந்துச்சுல, அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் இருக்க டால்ஸ்லாம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தஞ்சாவூர் சைடில் அந்த பெயிண்டிங்லாம் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஃபீல் வந்து இருக்குது இந்த கவுனை பொறுத்த வரைக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் கிடையாது, ஒரு மாதிரி க்ரீமி ஒயிட், இந்த லைட் சாண்டில் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நேரில் பார்க்கும்போது, ஃபுல் ஒயிட்டில் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபுல்லாகவே இந்த பொம்மைலாம் போட்டிருக்கிறதுனால அழகாக இருக்கும், பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வேறு அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பாப்பாவே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம்ல, நம்ம பாப்பா கலராக இருப்பாங்களா, புசு புசுன்னு இருப்பாங்களா, பாப்பாவுக்கு நிறைய முடி இருக்குமா, இந்த மாதிரி தாட்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அழகாக இருக்குல்லன்ற மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஃபீலும் இருக்கும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் கூட என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த பேபி ஃபோட்டோஸ்லாம் வந்து மாட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து நமக்கு பேபி பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும்ல, அழகாக இருக்குல்ல இந்த பாப்பா, நம்ம பாப்பாவும் இது மாதிரி பிறந்தா எப்படி இருக்கும், அதுவும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வெள்ளை வெள்ளைன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பேபி ஃபோட்டோ தான். ஈவன் நம்ம பீரோ இருக்குல்ல அதில் கூட இருக்கும், இன்னமும் அந்த ஃபோட்டோ வந்து இருக்குது, நான் வந்து அது பிக்கெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன். நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு பேபி பிறக்கும்போது அதுக்கே வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அது இன்னமும் அப்படியே இருக்குது, ஒரு மெமரி தானே எல்லாமே. ஸோ இதுதான் அது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஃபீடிங் மாமாக இல்லைன்னா, இல்லை நீங்கள் ப்ரெக்னென்சிலாம் இல்லை, இந்த மாதிரி கவுன்ஸ் மாதிரி தான் நீங்கள் ஆக்சுவல் சைஸே ஆர்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஈவன் ஃபீடிங் மாமா இருந்தால் கூட நீங்கள் உங்களை ஆக்சுவல் சைஸே ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜிப்பெல்லாம் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து ஜிப் காமிச்சிடலாம். இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு இந்த இடத்துல அந்த கட்லேருந்து ஆரம்பித்து இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஷோல்டர் இல்லை, ஸ்லீவ் கிட்ட வர ஷோல்டர், அந்த இடம் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஓப்பன் இருக்குது. தட்டடாங், அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இதை பார்த்தீங்கன்னா என்னது இது ஃபீடிங் கவுனா அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்கிட்ட பாருங்களேன் பா, இதெல்லாம் ஈவன் நம்ம எங்கேயாச்சும் பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு கோவிலுக்குலாம் போகும்போது கூட நம்ம தாராளமாக வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். சிம்பிளாக இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது, ஏன்னா இதோட நெக் பேட்டர்னே நமக்கு வந்து வேற லெவலில் இருக்குது. ஆனால் குத்துமான்னு கேட்டிங்கன்னா குத்தலை, இது எல்லாமே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்குன்றதுனால நமக்கு அது ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ்ஸாக அந்த த்ரெட் மாதிரி இருக்கே தவிர நமக்கு எங்கேயுமே குத்தலை. ஸோ நீங்கள் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும்போது குத்துமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீகாக் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஜிப்பு நல்லா பெருசாக தான் இருக்கும், இவ்வளோ கேப் வந்து இருக்குது. இதுலேயும் இன்விசிபிள் ஜிப்பு தான். ஆக்சுவலாக இந்த இன்விசிபிள் ஜிப்புன்ற பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல அந்த லைன்ஸே வந்து தெரியாது, ஜிப்பு இருக்கிறதே. இந்த இடத்துல இந்த கீழே குட்டியாக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள மட்டும்தான் தெரியும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி ஜிப்பு போச்சுன்னா நீங்கள் தூக்கிலாம் போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம நார்மலாக டெய்லர்ஸ் கிட்ட கொடுத்தாலே அவங்க வந்து ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வேஸ்ட்லாம் நம்ம பண்ண வேணாம், அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கலர் ஃபேட் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான்லாம் நைட்டிலாம் வாங்கினா கலர் வந்து ஃபேட் அவுட் ஆகி என்ன போதும் விட்டுருமான்னு சொல்லி கதற அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அழகாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்லேயுமே வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேட்ச் ஒர்க் இந்த இடத்துல இருக்கிறது, எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் மாதிரி தான் இருக்கும், அட்டாச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரி, இப்போ இதே காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல கிட்டத்தட்ட சேம் கலர் தான், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் வந்திருக்காது, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்ட்டு சிம்பிளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கலர் தான், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரியான இருக்க ஒரு மைல் ப்ளூ கலர், ஓகேவா, அந்த மாதிரி தான். இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் இருக்குது, நெக் ஃபுல்லாகவே கவர்டாக இருக்கும், ரவுண்ட் நெக் தான். இதோட ஜிப் செக் பண்ணி பார்த்தலாமா எவ்வளோ தூரம் இருக்குது. எனக்கு இது தெரிஞ்சு இது நான் ஃபஸ்ட்டு இதை விட பெருசாக இருக்கும் போல இருக்குது. சொன்னேன்னா இந்த கண்ணிலேருந்து இந்த கடை, இந்த ஷோல்டர் இங்கே இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அழகாக. இப்போல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸில் இந்த மாதிரி கவுன்ஸ் எல்லாம் ஒரு 50-45க்கு மேலே இருக்கவங்களாம் பார்த்தாங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆவாங்க, ஏன்னா அவங்க காலத்தில் வந்து இதெல்லாம் கிடையாது. ஒன்று அவங்க நைட்டி வியர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சாரீ தான் வியர் பண்ணணும். நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. மேபி இன்னும் ஒரு 5 years 10 yearsக்கு அப்புறம் இன்னும் நிறைய வந்து சேஞ்சஸ் வரலாம், தெரியல, பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரிண்ட்ஸ் வந்து இருக்கும், இங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். என்ன பேட்டர்ன் இது, என்ன பேட்டர்ன்லாம் தெரியல, அழகாக இருக்கா, அவ்வளோதான். ஃபைனல் மில்ட்ரி க்ரீனும் சொல்லலாம், இல்லை லைட் க்ரீனும் சொல்லலாம், இல்லை ஆலிவ் க்ரீனும் சொல்லலாம், அது நம்ம இஷ்டம்தான். ஸோ அகெயின் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற மோஸ்ட்டாக எல்லா டாப்ஸ்லையுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ளீட்டிங்ஸ் வந்திருக்கும், ஏன்னா அந்த ப்ளீட்டிங்ஸ் வந்தால் தான் நமக்கு வந்து அந்த பேபி பம்புக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இன்கேஸ் பேபி பம்ப் இருந்துக்குச்சுன்னா, ஐ மீன் ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தோன்னா. சி
இதோட பேட்டர்ன். இதில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாங்காவாக போட்ட பிரிண்ட் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஒரு குட்டி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிட்ட காமிச்சா தான் தெரியும். ஸோ அதே சமோசா லேஸ் மாதிரி தான் இருக்கும் சில்வர் கலரில். அகெயின் உங்களுக்கு இந்த ஸ்லீவ் கிட்டேயும் எட்ஜஸில் அதே மாதிரி பேட்டர்ன் தான். 3/4 ஸ்லீவ். இதுவுமே வந்து வியர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தது எதுவுமே வந்து யூஸ்வலாக நைட்டி மாதிரியே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. ஒரு மேக்ஸி இந்த மாதிரி வியர் பண்ணால் நமக்கு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு அவுட்லுக் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம காமிச்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக நியர்பை பிளேசஸில் வந்து போகலாம். அதுவும் அந்த ஒரு பேட்ச் ஒர்க் வச்சு பார்த்தோம்ல, அது வந்து நம்ம ஈவன் கோவில், பர்த்டே பார்ட்டிஸ் எங்கே வேணாலும் போகலாம். அந்தளவுக்கு அது கிராண்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த 6 ஃபீடிங் கவுன்ஸில் வந்து உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து லிங்க்னு கேட்டுட்ருக்கீங்க. எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே இன்கேஸ் ஏதாச்சும் 1-2 மிஸ் ஆயிருந்துச்சுன்னா, அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போச்சுன்னா எங்களால் லிங்க் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் எங்களால் லிங்க் வந்து அதில் போட முடியல. லிங்க் அதோட ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு ரீஸ்டாக் ஆச்சுன்னா மெசேஜில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வந்துச்சுன்னா நான் திருப்பி அதில் வந்து ஆட் பண்ணி விடுறேன், இன்கேஸ் உங்கள் யாருக்காவது வேணும்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த எல்லாவோட ப்ராடக்ட் லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sanapandi. Bye-bye. Take care.